நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 6/7/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி, ஜூலை மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:01 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 5:01 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசி நேயர்கள். இன்று எவரிடமும் ரகசியம் மட்டும் நீங்கள் பேச வேண்டாம். எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்க கொடுங்க. அளவான பண வரவு இன்று கிடைக்கும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். தொழில் வளம் கண்டிப்பாக மேலோங்கும். எண்ணங்கள் எளிதில் உங்களுக்கு பூர்த்தியாக கொடுங்க. எதிர்காலம் குறித்த சில முக்கிய முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க கொடுங்க. என்று மிக கவனமாக பேசுவதும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். முன்னேற்றம் தேடி வரக்கூடும். எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிந்தனை திறன் மேலோங்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பெண்கள் மன அளவில் ஏற்பட்ட உளைச்சல் சரி செய்து கொள்வீர்கள். பெண்கள் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பெண்கள் கூடுமானவரை குடும்ப சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். பொறுமை வேண்டும். காதலில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது. மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவ கண்மணிகள் நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கேட்ட இடத்தில் பண உதவி கண்டிப்பாக இருக்கும். எவரிடமும் ரகசியம் மட்டும் நீங்கள் பேச வேண்டாம். பொது வாழ்க்கையில் தன்னை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக மேலோங்கிவிடக் கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகிவிடக்கூடும். அளவான பண வரவு கிடைக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கக்கூடும். பரணி. என்று வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை அடையாளம் கண்டு கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. எண்ணங்கள் எளிதில் ஈடேறக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்து விடலாம். கிருத்திகை. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கோங்க. எவரிடமும் ரகசியம் மட்டும் பேச வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பது நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வளம் ஓரளவு கண்டிப்பாக மேலோங்கும். இன்று வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். என்று கண்டிப்பாக நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நிதிநிலை உயர்ந்து என்று சிறப்புடன் வாழ்க்கை நடக்க கொடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இல்லத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய கொடுங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். ரிஷப ராசினியர்கள் அனைவரிடமும் கவனமாக பழகுவது மிக நல்லது. எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. அற்புதமாக இன்று நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள்.
இறைவன் வழிபாடும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவி இருவரும் எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பெண்கள் யோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். எது சரி, என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவு காண்பது நல்லது. காதல் ஒருபோதும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. என்ன ஒன்று காதலுக்காக நீங்கள்தான் தேவையில்லாமல் குழம்பி போவீர்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. பொறுமை காக்க வேண்டும் என்று மாணவர்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை படியுங்கள். கல்விக்கென நீங்க நேரம் ஒதுக்க வேண்டும், படிக்க வேண்டும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் தொடர்ந்து வாருங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகரமாக செல்ல கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது எதிலும் நல்லது. யோகமான நல்ல பலனும் தேடி வரக்கூடும். நிதிநிலை உயர்ந்து வாழ்க்கை தரம் உயர கொடுங்க. தொழில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய கொடுங்க. நன்மை எது தீமை எது என்று யோசித்து செயல்படுங்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெற கொடுங்க. வெற்றிகரமான வாழ்க்கை என்று நீங்க அனுபவிப்பீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் நீங்க தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்க முடியும். எடுத்த காரியத்தை நீங்க நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் புதிய பங்குதாரர்கள் கண்டிப்பாக இணைவார்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. மிருகசிரிஷம். சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வழக்கமான பணியில் ஏற்பட்ட தொந்தரவு விலகி செல்லுங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். எல்லாம் சரியாக நடக்கும். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் என்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இந்த அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களால் பலன் பெற்று நன்றி மறந்தவரை மன்னிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மிதுனம் ராசினியர்களுக்கு தாராள அளவில் பணவரவு கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனைவி அதிக அன்பு பாசம் கொள்வார்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடக்குங்க. வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையுங்க. திடீர் மாற்றங்களை செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்று மேலோங்கி விடக்கூடும். நேற்றைய பணி இன்று கண்டிப்பாக தொடருங்க. ஆலய வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். என்று பணம் வருவது அதிகரிக்கும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வெளியூர் பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க கொடுங்க. பெண்கள் கூடுமானவரை பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், எளிமையாக ஜெயித்துவிட முடியும். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலை நீங்க முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதுங்க. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்று மாணவர்கள் யோசியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. மாணவர்கள் புது புது விஷயங்களை நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்து விட்டோம். எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று எதையும் நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்களால் பலன் பெற்று நன்றி மறந்தவரை மன்னிப்பீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனைவி மீது அதிக அன்பு பாசம் காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. நல்லவரின் நட்பு ஏற்படக்கூடும். ஆலய வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இந்த நாள் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம்.
மனதளவில் ஏற்பட்ட குழப்பம் சரியாகுங்க. நினைத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். முழு முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சுறுசுறுப்புடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். விரயங்கள் ஏற்படாமல் இருக்க விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. இன்று மனைவி அதிக அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிகழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது மிக நல்லது. மன உறுதியுடன் நேர்மை வழியில் நடைபோடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உருவாகின்ற குறையை நீங்கள் சரி செய்வதால் உற்பத்தி விற்பனையும் சீராக இருக்க கொடுங்க. சராசரி அளவிலே இன்று பணவரவும் கிடைக்கும். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்கும். வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பயணத்தால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்கள் நீங்க அனுசரித்து செல்வது மிக நல்லது. உத்தியோக மாற்ற சிந்தனை என்று உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்று மற்றவரின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பழைய பாக்கிகள் ஒரு பக்கம் வசூலாகிவிடும். புதிய ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக்குங்க. இன்று பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். பெண்கள் மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. முடிவில் தெளிவாக எடுத்தால் போதும். காதலில் கண்டிப்பாக முன்னேறலாம். குழப்பமான பேச்சு வேண்டாம். இன்று மாணவர்கள் தடபுடலாக சில பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். கல்வித்துறையில் சாதிக்க முடியும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். எல்லாம் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டும் எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகாரம் மிக்கவரின் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் மாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடுங்க. வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லக்கூடும். தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் உற்பத்தி விற்பனை மிக சிறப்பாக இருக்கக்கூடும். மன உறுதியுடன் இன்று நேர்ம வழியில் செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. பூசம். அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். அக்கறையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. உத்தியோகம் மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கி விடக்கூடும். சிறப்பாக இன்று செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரின் நல்ல பெயரையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதிலும் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனக்குறை கவலை ஏற்பட்டது சரியாகும். மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. ஆயில்யம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். வெற்றிக்காக போராடுவீர்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் நிதானித்து செயல்படுத்துங்கள். அவசரம் ஏதிலும் வேண்டாம். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி ஏற்பட கொடுங்க. எதையும் துணிந்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கின்றது. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக்கியமான பணி கண்டிப்பாக நிறைவேறுங்க. கால அவகாசம் தேவைப்படும். எவரிடமும் சண்டை சச்சரவுகள் மட்டும் பேச வேண்டாம். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். அளவுடன் இருக்கக்கூடுங்க. பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சத்தான உணவு உண்பதினால் உடல் ஆரோக்கியம் பலம் பெறக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்ல காரியம் ஏற்படக்கூடுங்க. தொகை எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வந்து சேரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக அலைமோதும். பேச்சில் இனிமை கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் கிடைக்கும். குடும்பத்தில் சுக சௌக்கியங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பான சூழ்நிலை இன்று காணப்படக்கூடும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படக்கூடுங்க. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிடித்தமான ஆடைகளை அணிந்து கொள்வீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகளை பயப்பட வேண்டாம். மன உறுதியுடன் செயல்படுவீர்கள். காதலை என்ன ஒன்று விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. ஏனென்றால் கோபம் வெளிப்படக்கூடும். சந்தேக பார்வையும் அவ்வப்போது வந்துவிடக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நெருக்கடியான சூழலில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். மாணவர்கள் பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி கொள்ள முடியுங்க. மாணவருக்கு புது புது விஷயங்கள் மனசுக்குள் தோன்றும். அதனை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சனிக்கிழமை என்பதினால்
எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். நட்பால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். தொகையும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வரக்கூடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியுங்க. அழிந்து தெரிந்து சில பணிகளை முடித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு அறிவு திறமை மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம் மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடிவிடும். தொகை எதிர்பார்த்தபடியே வந்து சேரக்கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். என்று புத்தாடை அணிகலன் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் என்று சந்தோஷம் அடையக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. உத்திரம் மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் விலகி செல்லுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பேச்சிலும் ஒரு பக்கம் இனிமை கூடிவிடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அலைமோதக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சரிவர பிரித்து பார்த்து நல்ல முடிவு எடுப்பீர்கள். தேக நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் சுக சௌக்கியங்கள் ஏற்படக்கூடுங்க. நிம்மதியான உறக்கம் என்று வெளிப்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசி நேயர்கள், இன்று சுய தேவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு பூர்த்தியாகும். மனதளவில் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. இஷ்ட தெய்வத்தின் அனுகூலத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எல்லாம் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். என்று வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுகூலமான சூழலும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிலவு பணமும் கண்டிப்பாக வசூலாகிவிடும். பெண்களுக்கு இன்று பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். நட்பு உங்களுக்கு கொஞ்சம் பகையாக கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியும் முடிந்துவிடும் என நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம். தொழில் கூட்டாளிகளிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சியுடன் காட்டுவது நல்லது. என்று அடுத்தவர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மன திருப்தியுடன் இன்று நீங்க எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணிகளை விரைவாக முடியுங்கள். இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நம்பிக்கை மட்டும் எதிலும் இழக்க வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று பெண்கள் குடும்பம் தகராறு போன்றவற்றில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்லது கெட்டதுகளை பிரித்து பார்த்து பேச வேண்டும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை இன்று அதிகரிக்க கொடுங்க. சுறுசுறுப்பும் ஒரு பக்கம் மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடுவீர்கள். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். பிடித்தமான செயலை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். காதில் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் முடியும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நீங்க செல்ல வேண்டாம். என்று மாணவர்கள் மனசுக்குள் ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு மருந்து கிடைக்குங்க. ஏதேனும் திட்டம் இருந்தால் இல்லத்தில் பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கும். மாணவர்கள் தயவு செய்து படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேறு எதிலும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று நீங்கள் செல்வ போக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். அடுத்தவர் பிரச்சனை பற்றி தயவு செய்து பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னிட்டு இருக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மன கலக்கம் தீருங்க. பயப்பட வேண்டாம். அஸ்தம் நேர்மையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வ போக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்குங்க. புதிய பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நினைத்த வேலை ஒன்று முடியாமல் போகலாம். இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள். எதிலும் நிச்சயங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது மிக நல்லது. மனக்கலக்கம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். மாலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். சிலர் உங்களிடம் பொறாமை கொள்வார்கள். உன் நல்ல மனசை கண்டிப்பாக புரிந்து கொள்ள கொடுங்க. விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். தயவு செய்து கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக நல்லது. துலாம் ராசினியர்கள், இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல நாளாக இருக்க கொடுங்க. நிதிநிலை கண்டிப்பாக உயர கொடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொலைவில் இருக்கக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தொழில் புதிய பங்குதாரர்கள் இணைய கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
என்று திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடிக்க முடியும். கோபத்தை குறைத்துக் கொள்வது எதிலும் நன்மையை கொடுக்கும். புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. வெற்றி பெறுவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சுய கௌரவத்தை இன்று அதிகப்படுத்துவீர்கள். செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று உங்கள் மீதும் பலரும் நல்ல எண்ணங்களும் கொள்வார்கள். இதனால் மனசுக்குள்ள புதிய நம்பிக்கை பிறக்குங்க. உற்சாகமும் பிறக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உருவான குளறுபடிகளை எல்லாம் சரி கட்டி விட முடியும். ஆதாய பணவரவு சீராக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் கௌரவ குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனமாக பேசுங்கள். பெண்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலனை பெற முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருங்கள். குழப்பம் வேண்டாம். காதலில் நீங்கள் கண்டிப்பாக கூடி பேசுவதும் இல்லத்தில் கலந்து பேசுவதும் மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனக்குழப்பம் அடையாதீர்கள். இன்று மாணவர்கள் எடுத்தும் கௌத்தமின்றி எதிலும் ஈடுபட வேண்டாம். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். நன்கு படிப்பது எதிலும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. உங்கள் மீது பலரும் நல்ல எண்ணங்கள் உருவாக்கக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நிதிநிலை உயர்ந்து நினைத்த காரியம் சிறப்படைய கொடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஸ்வாதி. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்களை இன்று நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்வீர்கள். தெய்வீக அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனசுக்குள் புதிய உற்சாகம் பிறக்க கொடுங்க. நம்பிக்கை இழக்காமல் செயல்படுவது நல்லது. புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக வந்து இணையக்கூடும். வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனதில் உள்ள கவலைகள் கண்டிப்பாக சரியாகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விசாகம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. சக நண்பருடன் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிர்ஷ்டகரமான சில சூழல் ஏற்படக்கூடும். புதிய உற்சாகம் கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. பலரும் உங்களை பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இடைவிடாமல் நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. நன்மைகள் தேடி வர கொடுங்க. அடுத்தவர் குறை கூற வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க. உங்கள் மனம் தெளிந்த நீரோடை போல இன்று காணப்படும். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் எச்சரிக்கை என்பது மட்டும் வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் சமயோசிதமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் செழித்து மனசுக்குள் நம்பிக்கை வளர கொடுங்க. உபரி பண வருமானம் ஒரு பக்கம் வந்து சேரும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் சில பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் கண்டிப்பாக இனிமையை கொடுக்க கொடுங்க. வரவும் கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கின்றது. சொத்து சகரார்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. பண வசூல் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற பயணம் செல்ல வேண்டியிருக்கும். நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துங்கள். யாருக்கும் உதவிகள் செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சந்திராஷ்டிரம் முடியட்டும், அதுவரையும் பொறுமையாக இருங்கள். கூடுதலாக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்தவர் பணியை நீங்கள் விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. நன்மைகள் ஒரு பக்கம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் சிந்தித்து செயல்படுவது எதிலும் நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்பட வேண்டாம். பெண்கள் இன்று வாழ்க்கையை அற்புதமாக வாழ முடியுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதலும் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. கல்வியில் முழு முயற்சியால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக் கொண்டும் மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது, நிம்மதி ஏற்படுத்தும்.
காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு மட்டும் இருக்கட்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் யோசித்து எதிலும் முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கி விட்டுக் கொடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. முடியாத காரியத்தையும் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் விரும்பும் விதத்தில் இன்று செயல்பட கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நல்ல மனிதர் என்ற பெயரும் கண்டிப்பாக எடுக்க முடியும். அனுஷம் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மிக நல்லது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகம் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். என்று உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை மன தடுமாற்றம் குழப்பம் கொஞ்சம் இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். எதையும் ஏனோ தானமாக செய்துவிட வேண்டாம். பெரியவரிடம் இன்று நீங்கள் ஆலோசனை கேட்டு செய்வது நல்லது. கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. இன்று ஓரளவு கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசி நேயர்கள் என்ற சுய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பலரும் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள். அவசர பணி கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அக்கம் பக்கத்துடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நீங்கள் யாரிடமும் அதிகம் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் நல்லதே சொல்ல போனால் கூட மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. பேச்சில் கவனம் எடுத்துக்கொள்வது எதிலும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். வாகனத்தில் பராமரிப்பு சேவைகள் கொஞ்சம் இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ வேண்டும். மனதை கொஞ்சம் லகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். நட்பால் நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. விட்டுப்போன வரவுகள் மீண்டும் வந்து சேரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களின் உதவிகள் கரம் நீட்ட முன் வருவீர்கள். சுப விரயமும் ஒரு பக்கம் உண்டாக கொடுங்க. என்று குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். நன்மை தீமைகள் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு அமைதியை கொடுக்குங்க. மனம் தெளிந்த நீரோடை போல காண கொடுங்க. பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்கள் மன கவலை இல்லாமல் இருக்க வேண்டும். கண்டிப்பாக சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று தயவு செய்து நீங்கள் அவசர முடிவுகளை மட்டும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மனக்கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. அவசர பணிகள் ஒரு பக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. சுப விரயம் ஒரு பக்கம் உண்டாக கூட்டும். போராட்டம் எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அனைவரும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாக்க வேண்டும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. உற்றார் உறவுகளின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் நீங்க அனைவரிடத்திலும் கண்டிப்பாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்திராட்டம் பெயரும் புகழும் என்று ஓங்கியிருக்க கொடுங்க. நட்பால் நல்ல காரியம் ஏற்படக்கூடும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். இசைப்பாடலை ரசித்து மகிழ்வதால் மனம் லகுவாகும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலைபேசி வழி தகவலும் என்று மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க.
விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வரக்கூடுங்க. திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் எல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கக்கூடுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றதுங்க. தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பக்குவமாக பேசி இன்று காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். நிகழ்வுகள் இனிமையாக இன்று உங்களுக்கு அமைதி விட கொடுங்க. தொழில் வியாபாரமும் இன்று செழித்து வளரக்கூடும். உபரி பண வருமானம் ஒரு பக்கம் கிடைத்து விட கொடுங்க. உறவினர்கள் ஆதரவாக இன்று செயல்படுவார்கள். பக்குவமாக பேசி இன்று காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இரவு பகலாக கஷ்டப்பட்டதற்கெல்லாம் நல்ல பலன் கண்டிப்பாக வரக்கூடும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. இன்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தொழில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கக்கூடும். என்று திடீர் கோபம் போன்றவை ஏற்பட்ட பெண்ணை சரியாக கூட்டுங்க. நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றவரின் காரியங்களை ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். உழைப்பு வீணாகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. எனவே திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். மகரம் ராசினியர்கள் நட்பால் கண்டிப்பாக நல்லது நடைபெற கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி அடைய கொடுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நெருக்கடியான சூழலில் இருந்து நண்பர்கள் உங்களை கண்டிப்பாக காத்தருள்வார்கள். இன்று பெண்கள் குழப்பம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று இரவு நேர பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். காதல் கொஞ்சம் மன கசப்பை ஏற்படுத்தும். இறுதியில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலில் முடிவு காணும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் சாதிக்க முடியும். உயர்கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. புரிந்து கொண்டு செயல்படுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடைய அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். யோகமான நல்ல பலன் எல்லாம் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. உழைப்பு வீணாகாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவோணம். திட்டமிட்டு எதையும் செய்வது நல்லது. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைகள் பூர்த்தியாக கொடுங்க. கருத்து வேற்றுமை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். என்று புதியவரின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. என்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. அபிட்டம். என்று சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி செல்லக்கூடும். விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. பக்குவமாக பேசி இன்று சாதித்து காட்டுவீர்கள். தொழில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று இன்னல்கள் ஓரளவு தீர்த்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டால் எளிதில் வெற்றி பெறலாம். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை, சாதிக்க முடியுங்க. கும்பம் ராசி நேயர்கள் இன்று பழைய நினைவுகளில் கண்டிப்பாக மூழ்கி காணப்படுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். பக்குவமாக பேசி எதையும் சாதித்து காட்டுவீர்கள். உங்கள் செயல்களில் வசீகர மாற்றம் ஏற்படக்கூடும். புதியவரின் அறிமுகமும் இன்று கிடைக்க கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். உபரி பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்ய முன் வருவார்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. என்று மேல் அதிகாரியுடன் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது மிக நல்லது. பெண்கள் யோகமான நல்ல பலனை பெற முடியும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். இடைவிடாமல் கண்டிப்பாக உழைக்க முடியுங்க. பெண்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று முக அழகும் பொலிவும் கூடிவிடுங்க. காதல் பிரச்சனை கொடுக்காது பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உயர்கல்விக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மாணவர்கள் புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். வெற்றி வகை சூடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். புதியவர்கள் கண்டிப்பாக அறிமுகம் கிடைக்கக்கூடும். உங்கள் செயல்களில் வசீகர மாற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை விரிவடைவு செய்து கொள்வீர்கள். இன்று விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமைகளால் வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். நிறைவேறாமல் இருந்த காரியம் நிறைவேற கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுப்பீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இன்று பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் தயவு செய்து கோபத்தை காட்டாமல் இருப்பது நல்லது. அனைவரும் அனுசரித்து செல்லுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசுக்குள் ஒருவித நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. போராட்டாத்தி. மன உளைச்சலிருந்து விடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புதியவரின் அறிமுகம் இன்று கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க உடன்பிறப்புகள் வகையில் உதவிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள். என்ற அபாரமான நினைவாற்றல் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். உங்கள் செயல்திறனில் இரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசுபவரிடம் மட்டும் விலகி இருப்பது நல்லது. தைரியத்தோடு செய்யும் காரியங்களில் வெற்றி இருக்குங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடும். சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஆறாவர தன்மையை தவிர்க்க வேண்டும். பண வரவில் தாமதம் கொஞ்சம் இருக்குங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர் கூடுதல் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். வீண் விரோதங்கள் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் காண்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து மறைமுக போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. இன்று கெட்ட கனவுகள் கண்டிப்பாக வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். எதிர்பாராத இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. உடல் கொஞ்சம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூட்டும். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. ஆனால் திடீர் பண நெருக்கடிகள் வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். இடம் பொருள் அறியாமல் பேசுவதினால் அடுத்தவரிடம் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படுங்க. சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். அக்கம் பக்கத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. அவசரமாக எதிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றென்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழுங்கள். மனதை எப்பொழுதும் போலவே அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். சொல்லும் வார்த்தைகள் எல்லாம் இன்று நல்ல வார்த்தைகளாக இருக்கக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். பெண்கள் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்கள் சரியாகுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். விடுமுறை விட்டாலும் நீங்க படிக்க வேண்டும். புது விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தெளிவாக இருக்க வேண்டும். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களையும் நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தேக நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் பணி முன்னென்று இருக்க வேண்டுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவேறாத பணிகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக கைகூடும். பிரச்சனையிலிருந்து துல்லியமாக விடுபடுவீர்கள். இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஏனோ தரமாக செயல்பட்ட நிலை மாறிவிடக் கொடுங்க. அன்பும் பண்பும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரேவதி.
கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு இன்று நீங்க மதிப்பு கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அபாரமான நினைவாற்றல் என்று வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மாற்றம் மிகுந்த சூழலும் இருக்கக்கூடும். உடைய சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க கூட்டுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.